தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஊழலை ஒழிக்க வேண்டும். ஊழலுக்கு எதிர்ப்பு இதுங்கிறது வந்து இங்கே அண்ணா ஹசாரே வராமல் இருந்திருக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் வராமல் இருந்திருக்கலாம். அது அரசியல் ரீதியில் அறுவடை வந்து ஜெயலலிதா செய்து கொண்டார். ஸோ இவங்க ஆட்சியில் என்னன்னா திமுகவினர் வந்து அந்தந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. 2G மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஆமாம், 2G, காமன்வெல்த், இது அப்புறம் கோல், நிலக்கரி, இது சொல்லி பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள். அதாவது மக்கள் நலத்திட்டங்களோட அதிகமா அந்த ஊழல் அப்படின்றது பெருசா ஒரு அது இது வந்தது. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து மின்சாரம் வந்து பிரச்சனை ரொம்ப பயங்கரமா வர ஆரம்பிச்சு. ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பது தான் விதி. விலக்குகள் 52 2006 விட்டு. அதாவது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு சிலர் நினைச்சாங்க காங்கிரஸ் தேமுதிக எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா, 2014 மூன்றாவது அணிக்கான பாசிபிலிட்டி, மூன்றாவது அப்படிலாம் பண்ணலாமான்லாம் யோசிச்சாங்க. ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை பொழுது சில சர்ச்சைகளும் இருந்தன. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில அனைத்து கட்சிகளும் மக்களை போய் சந்திக்கிறதுல ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி எலெக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த காலங்களில் எலெக்ஷன் ஒர்க் எல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு ரீவிசிட் பண்ணிக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் டிஆர்கே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. ஆனால் எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்றத களத்தில் இறங்கியிருக்காங்க. நம்ம கடந்த காலங்கள் எல்லாமே ரீவிசிட் பண்ணலாம் சார். எலெக்ஷன்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி அலைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த எலெக்ஷன் பற்றி சார் பார்க்க போகிறோம்? 2011 நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அது வந்து 2011 ஒரு முக்கியமான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது வாக்குப்பதிவு வந்து அதிகமாக இருந்த சமயம் அது ஒன்று. அப்கோர்ஸ் அங்கே உங்களுக்கு அண்ணா ஹசாரே அதனுடைய இது, அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருந்தது திமுக மீது. அது ரொம்ப கடுமையாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பல விஷயங்களில் அது வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த 2009க்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்து பல அரசியல் சர்ச்சைகளை சந்தித்து வந்தது. அதில் இந்த 2G ஒன்று, அதில் திமுக மீது ஒரு பெரிய பழி விழுந்தது. ஸோ அதை வந்து இவங்க ரொம்ப லாபகமாக அதிமுகவினர் ஜெயலலிதா தான் பயன்படுத்தி கொண்டாங்க. அதனுடைய அரசியல் அறுவடையை வந்து 2011 தேர்தலில் எடுத்தாங்க. ஓகே, அதுதான் அவங்களுடைய அந்த ஒரு 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 பெரிய அரசியல் கட்சின்னு ஒன்று இருக்கும் பொழுது அதுக்கு சில சமயத்தில் அந்த சூழ்நிலையை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அது. ஸோ அதனால் அதோடு இல்லாமல் வந்து உங்களுக்கு 2009 வந்து காங்கிரஸ் தலைமையிலான அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்ததுக்கு பிறகு அப்புறம் அவங்க பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகளில் மாட்டிண்டு தத்தளிச்சு 2G மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. ஆமாம், 2G, காமன்வெல்த், இது அப்புறம் கோல், நிலக்கரி, இது சொல்லி பலவிதமான ஊழல் குற்றச்சாட்டுகள். ஓகே, அதில் வந்து அந்த சமயத்தில் தான் 2011 உங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. அப்கோர்ஸ் 2010 அவர் வந்து அந்த இவர் ராசா அவர்கள் அப்போது அந்த இதில் ப்ரீ ட்ரையல் அரெஸ்ட் அவருக்கு நடக்குது. ஸோ இதெல்லாம் இதை வந்து அவங்க வந்து ஜெயலலிதா வந்து இதுவாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த மூட் ஆஃப் த பீப்புளை வந்து மக்களுடைய மனநிலை இருக்குல்ல, அப்பொழுது இருந்த மனநிலையை திமுகவுக்கு எதிராக மாற்றி அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க. இத்தனைக்கும் சொல்ல போனோன்னா அந்த சமயத்தில் 2006 டு நீங்கள் 10 வரையில் அவங்க வந்து ரொம்ப ஒன்றும் பெருசாக பெரிய பிரச்சாரம் போய் பண்ணியும் ரொம்ப இதுவோ இல்லாத இன்னுமே பண்ணலை. அவங்க எனக்கு ஒரு 3 கூட்டம் பெரிய அளவில் போட்டாங்க. கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம், மதுரையில் ஒன்று போட்டாங்க, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போட்டாங்க.
அதுக்கு பிறகு அந்த வருடம் ஆரம்பத்தில் நெய்வேலியில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 3 மீட்டிங் 4 மீட்டிங் தான் அவங்க போட்டாங்க. அப்போ கூட எல்லாரும் கொடநாட்டிலே இருக்காங்களேன்னு கூட சொன்னாங்க. அந்த விமர்சனம் இருந்துச்சு, விமர்சனம் இருந்தது. பட் அவங்க வந்து அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் வச்சுக்கிட்டாங்க. பட் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேர்ம் லீடர். அவங்க ரொம்ப அவங்களுடைய ஆளுமை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு ஒரு வலிமையான ஆளுமைங்கிறத வந்து அந்த இமேஜ் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்றாற் போல் அவங்க செயல்பட்டாங்க. அதுதான் அவங்களுடைய இது. அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு 2006 வந்து இவர் திமுக ஆட்சி வருது. அவங்களுக்கு 96 சீட் தான் வருது. பட்டு மைனாரிட்டி ஆட்சி தான் அது. அதாவது மைனாரிட்டி ஆட்சிங்கிறது ஜெயலலிதா சொன்ன வார்த்தை. அதாவது என்னை பொறுத்தவரை என்னென்னா, அவங்களை ஆதரித்த கட்சிகளுக்கு வந்து மெஜாரிட்டி இருந்துச்சு. நீங்கள் வந்து காங்கிரஸ் 40 சொச்சமாக நினைக்கிறேன். அப்புறம் இவங்க பாமக இருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் 17 பேரோ 18 பேரோ, ஸோ அதனால் அதெல்லாம் இருந்தாங்க. பட் ஆனால் தனிப்பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி புரியல. அதுதான் அவங்க, அதனால மைனாரிட்டி ஆட்சி நம்பர்ஸ் அடிப்படையில் அது மைனாரிட்டி தானே சார்? இல்லை, அதாவது மைனாரிட்டின்னா எப்போ வரும்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ ஒரு மசோதா கொண்டு வரீங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க. அதுக்கு ஏற்போர் ஆமாங்க, எதிர்ப்போர் இல்லை என்கண்களை, ஏற்போர் அதிகம்ங்கிறது நீங்கள் அவர் சபாநாயகர் சொல்கிறாருல்ல, அவர் எப்படி சொல்கிறாரு, எண்ணிக்கை வச்சு தானே சொல்கிறாரு. அப்போ அது எப்படி? அதனால் அவங்க அரசியல் ஒரு 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 பேச்சுக்கு அது அப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகே, 2006 பொறுத்த வரைக்கும் திமுக அது மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்றது அவங்க வந்து அது மாதிரி சொல்லாங்களே தவிர, ஜெயலலிதா வந்து மைனாரிட்டி அப்போ நீங்கள் ஆட்சி புரிய வேண்டியது தானே. நீங்கள் அப்போ அதாவது அவங்க மைனாரிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. அப்போ நீங்கள் வந்து போய் ஒய் டோன்ட் யூ கோ அண்ட் ஸ்டே கிளைம், இல்லை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட அவங்களோட குறைவான எண்ணிக்கை இருந்துச்சு. அதனால சிங்கிள் பார்ட்டி ரூல் இருந்தது. ஆனால் சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இல்லை. ஓகே, 52க்கு பிறகு 2006 தான் அந்த ஒரு கட்சிக்கே தனிப்பெரும்பான்மை கிடைக்கின்ற அந்த நிலைமை வந்து அதில் ஒரு அந்த ட்ரெண்டில் ஒரு பிரேக், ஒரு இது வந்துச்சு. மறுபடியும் வந்துடுச்சு 2011, 16, 21 நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏதோ சில விதி விலக்கு இருக்கும். விதி வந்து எப்பொழுதுமே இதுதான், அந்த ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைப்பது தான் விதி. விலக்குகள் 52, 2006 அது விட்டுருக்கு. ஸோ இவங்க விஜயகாந்த், பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் இதை கூட பார்த்தீங்கன்னா 2009 தேர்தலில் ஒரு 4.5% ஏதோ ஒரு 5%, 4.5% நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ் இருந்தது. யாருக்கு? திமுக தலைமையில் கூட்டணிக்கும் அதிமுக தலைமையில் கூட்டணிக்கும் லோக்சபா எலெக்ஷன் இல்லை, ஆமாம், நான் மக்களவை தேர்தலில் இவங்க வந்து இவர் வந்து 10.11% வாங்கினார் தேமுதிக. ஸோ அதனால் அவரை இழுக்க வேண்டும் அப்படின்னு அந்த ஒரு, அதாவது தேமுதிக இல்லை என்றால் வெற்றி பெறுவது எளிதல்ல, கடினம் அப்படிங்கிறத ஜெயலலிதாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் தேர்தல் அந்த இது பார்த்தா கொஞ்சம் இழுபறிலாம் இருந்தது, வருவாங்களா மாட்டாங்களான்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து இவங்களுடைய கண்டினியூ பண்ணுவாங்களா திமுகவோட அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை சார் இருந்துச்சு? தொகுதி சீட் அதிகம் கேட்குறப்ப பிரச்சனை? இல்லை, அதாவது திமுக மீது ஒரு கடுமையான, அதாவது திமுக வந்து நீங்கள் அதாவது அந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஆட்சியாக எடுத்த பல முடிவுகள் வந்து சிறப்பான முடிவுகள். அதில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க நிலம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதாவது 2 ஏக்கர் நிலம் அவர் சொன்னார். பட் 2 ஏக்கர் நிலம்லாம் கொடுக்க முடியல. பட் ஏதோ ஒரு பட் எவ்வளோ பேர் கிடைத்ததுங்கிறது தான் அங்கே ஒரு பெரிய இது. அதாவது அவர்கள் சொன்ன மாதிரி அளவுக்குலாம் கிடைக்கல. ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது 1/2 ஏக்கர் அது இது. பட் இருந்தாலும் அதுவும் பெரிய விஷயந்தான். 1/2 ஏக்கர்னு ஒன்றும் சாதாரண இது இல்லை. பட் உறுதிமொழி நீங்கள் சொன்னீங்களே 2 ஏக்கர் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஏன் கொடுக்கல அப்படி வேணால் கேட்கலாம். தட்ஸ் ஃபைன், ஓகே. அதாவது அது வந்து ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கின்ற அரசியல் கட்சி கேட்கட்டும், ஓகே. மற்றபடி மக்களை பொறுத்தவரையில் ஸோ அது பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த ஃப்ரீ கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க. அது வந்து பெண்களுக்கு மிகப்பெரிய, அது ஊரக பகுதிகளில் இருக்கிற பெண்களுக்கு மிகப்பெரிய, அது ஒரு கலர் டிவி கூட சொல்லலாமே சார்.
கலர் டிவி சொல்லலாம். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அவங்க அடுப்பு வச்சு இது பண்ணி, அதாவது பெண்களுக்கு வந்து சமைக்கிறது இருக்குல்ல, ஓகே, அது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சமைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, நீங்கள் அதில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா தான் தெரியும். ஓகே, ஏன்னா அது ஒரு கலை அது. ஓகே, அதனால் இது வந்து அவங்க பண்ணது 60,000 கனெக்ஷன்ஸ்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. என்னை பொறுத்தவரையும் ரொம்ப சிறப்பான முடிவு அது. அதுக்கப்புறம் தான் அவங்க 2014 நரேந்திர மோடி அகில இந்திய அளவில் பண்ணாங்க. பண்ணிட்டாரு. பட் ஒன்லி திங் வந்து அவங்க அது இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம் வேறு. அப்புறம் நீங்கள் சொன்ன கலர் டிவி, ஓகே, கலர் டிவி ஒரு எசென்ஷியல் இதுவா, அத்தியாவசியமான பொருளா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதாவது அந்த நீங்கள் இப்போ இது இருக்குது பாருங்கள், குக்கிங் கேஸ் கொடுக்குறீங்க, அது அத்தியாவசியமான பொருள். இது வந்து அத்தியாவசியமான பொருளா அப்படிங்கிறதுல அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பட் என்ன அதுக்கு இது சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கேளிக்கைக்காக வீட்டில் இது இருக்கீங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் கல்வியும் இது இருக்கும், இது கிடைக்கும், தகவல் இதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கு பிறகு அவரில் வந்து 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்று சொன்னார். அதை அந்த முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 கிலோ அரிசி 2 ரூபாய் இருந்தது 1 ரூபாயாக 1998 செப்டம்பர் 15 நினைக்கிறேன், அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கி இது செய்கிறாரு. அப்புறம் வந்து இந்த கூட்டுறவுத்துறை வங்கிகளில் வந்து கடன் வந்து ஒரு 7,000 கோடி இருந்தது. அதில் வந்து அந்த முடிவை நான் முழுமையாக ஆதரிக்கலை. ஏன்னா அதில் வந்து நீங்கள் விவசாயத்துக்காக, அதாவது நீங்கள் இது போடுறீங்க, நீங்கள் குருவை போடுறீங்க, சம்பா பண்ணுறீங்க, அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பைசா வாங்கினா அந்த பைசாவை வெயிட் பண்ணால் ரைட்டு. ஆனால் அதில் என்னென்னா, அவங்க வந்து நீங்கள் டிராக்டர் வாங்கினவனுக்கு பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து அது வெயிட் பண்ணாங்க. ஓகே, கிராப் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிராப் லோனை நீங்கள் வைவ் பண்ணால் கூட ஓகே, குறுகிய கால கடன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு வருஷத்துக்கு அது கூட நீங்கள் செய்யலாம். அது கூட வந்து ஒரு 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 பருவமழை பொய்த்து போய் வறட்சி இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு நிவாரணம் கொடுக்குறீங்கன்னா நிவாரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஓகே, சும்மா தூக்கி ஸோ அதை அவங்க செய்தார்கள். அதை என்னை பொறுத்தவரையில் நான் எனவே அது 7,000 கோடி எதுவும் இது பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பல மக்களை ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடிய பல திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள். அது கிரவுண்ட்லேயும் அது நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த 2G கான்ட்ரவர்சி, அது அந்த 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 இது, அதாவது மக்கள் நலத்திட்டங்களோட அதிகமாக அந்த ஊழல் அப்படின்றது பெருசாக ஒரு அது இது வந்தது. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து மின்சாரம் வந்து பிரச்சனை ரொம்ப பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு உங்களுக்கு நம்ம அஃப்கோர்ஸ் மாறன் பிரதர்ஸோட இவங்களுக்கு 2007 இவங்களுக்கு ஒரு இதுவாச்சு. தினகரன் ஆஃபீஸு கொளுத்தப்பட்டு 3 பேர் இறந்து போனார்கள். ஓகே, ஸோ இவங்க ஆட்சியில் என்னன்னா, திமுகவினர் வந்து அந்தந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்க தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து உருவாயிடுச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக போயிடுது. ஸோ இவங்களோட மைனஸ் பாயிண்ட்டை ஏடிஎம்கே கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ அது இன்ஃபேக்ட் அவங்க அந்த மதுரை கூட்டத்தில் பேசும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த அம்மா. நீங்கள் வந்து அதெல்லாம் ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் அந்த இடத்துல அவங்கவுங்க அந்த மந்திரிகள் வந்து பெரிய பெரிய அந்த குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு இது இருந்தது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா, இவங்க இந்த நலத்திட்டங்கள் பண்ணது இருக்கு இல்லையா, பல விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொன்னேன் பாருங்கள், அதை எல்லாத்தையுமே தள்ளி போட்டுடுச்சு. ஸோ அதனால் வந்து அதனால பல மந்திரிகள் KS ராமச்சந்திரனாக இருக்கட்டும், வந்து KN நேருவாக இருக்கட்டும், வீரபாண்டி ஆறுமுகமாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், அன்பழகன்லேருந்து எல்லோரும் பல மந்திரிகளே தோற்று போனார்கள் அந்த சமயத்தில் 2011 தேர்தலில்.
ஸோ அந்த வந்து என்னை பொறுத்தவரையில் அந்த அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த திமுகவினருக்கான ஒரு இமேஜ் வந்து வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற இமேஜ் வந்து அவங்கள அது வந்து இவங்க அந்த ஆட்சியில் நடந்த பல நல்ல காரியங்களை வந்து அது புறந்தள்ளி அவங்கள இது பண்ணிடுச்சு. ஸோ இது இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் நம்ம பேச ஆரம்பித்தது வந்து நடுவில் இந்த காங்கிரஸ். ஸோ இவங்களுக்கு இந்த இமேஜ் இருக்கே, நம்ம இவங்களை விட்டு வெளில போயிடலாமா அப்படின்னு அவங்க காங்கிரஸில் அந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனை இருந்தது. பட் கடைசியில் அதெல்லாம் நடக்கலை. அதாவது அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு சிலர் நினச்சாங்க காங்கிரஸ் தேமுதிக எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா, 2014 மூன்றாவது அணிக்கான பாசிபிலிட்டி அப்படிலாம் பண்ணலாமான்லாம் யோசிச்சாங்க. பட் வந்து சோனியா காந்தி அவங்களுக்கு வந்து திமுகவோட வந்து ஒரு உறவு இருக்கு இல்லையா, அது வந்து சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால வந்து என்னை பொறுத்தவரையில் சோனியா காந்தி இருக்கும் வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி முறியும் என்று நான் நினைக்கல. இன்றைக்கும் அதுதான் நிலவரம். ஓகே, என்னென்னா இது ஒரு டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப்பு. இதை போய் உடச்சி இது பண்ணி என்ன பெரிய எனக்கு ஒரு 10 சீட் அதிகமாக கொடுக்க போகிறான், 10 சீட்டில் எத்தனை சீட் நீங்கள் மொத்தமாக எத்தனை சீட் ஜெயிக்க போகிறீங்க? இப்போ டிஎம்கேவோட இருந்தால் 15 20 25 ஏதோ சீட் ஜெயிப்பீங்க. கொடுக்குறதுல எம்எல்ஏ தானே சார்? ஆமாம், எம்எல்ஏ வருவாங்க. ஓகே, அப்புறம் வந்து அந்த ஏதோ ஒரு எம்பி ஒருத்தர் கிடைக்கும். ஓகே, ராஜ்யசபா எம்பியும் கிடைக்கும். ஓகே, ஒரு 7-8 எம்பி இதெல்லாம் பார்லிமெண்ட்டு லோக்சபாக்கும் எம்பி கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து போய் ஏதோ நம்ம பறக்கிறதுக்கு ஆசைப்பட ஏதோ கிடைக்கும். ஸோ அதனால் ஐ திங்க் அந்த மாதிரி சில பேர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் வரலை, அதெல்லாம் நடக்கலை. ஆனால் அங்கே நீங்கள் அஇஅதிமுகவில் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி அப்போது தான் வெளியில் போனார், 2008 நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் வந்து சேலம். ஓகே, அப்புறம் வந்து முத்துசாமி 2010, அவர் ஈரோடு மாவட்டம். ஸோ இந்த 2 பெரிய ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் அஇஅதிமுகவில் ஒரு பிரதானமாக வெளிப்படையாக வெளி உலகத்துக்கு நன்கு தெரிந்த தலைவர்கள் இவங்க எல்லாரும் போனது. ஆனால் அது அவங்க வந்து ஜெயலலிதா வந்து அதை எதிர்கொண்ட விதம் இருக்குல்ல, அவங்க வந்து அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படல. முத்துசாமிக்கு மட்டும் அவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்கலாம் சொல்லுவாங்க, எதுக்குங்க போகிறீங்க, நம்ம எதாவது தான் பேசி தீர்த்துக்கலான்னு. ஏன்னா முத்துசாமியோடைய பையனுடைய திருமணத்திற்கு 2008 பச்சைப்பாஸ் காலேஜுக்கு எடுத்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஜார்ஜா என்ன ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து அதாவது February 24 நடந்தது. ஜெயலலிதா வந்து தன்னுடைய ஆங்கில பிறந்த நாளுக்கு வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க. ஆனால் முத்துசாமி பையன் கல்யாணத்துக்காக வந்தாங்க. அது அங்கே தான் நடந்தது. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அதனால் அவங்க பட் ஏதோ ஒரு 2 வருடங்களுக்கு கழித்து அப்புறம் வந்து சேகர் பாபு 2011 ஆரம்பத்தில் தான் February மாதம் போனார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் போனார்கள். ஓகே, அது எதுவுமே பாதிக்கலையே சார் எலெக்ஷன், அது எந்த தேர்தலில் பாதிக்கலை. அதுதான் அவங்களுடைய ஒரு அதான் அவங்க அதை எதிர்கொண்ட விதம் வந்து ஓகே பரவாயில்ல போகிறாங்களா போட்டோம் அப்படின்னு அவங்க. இன்ஃபேக்ட் அந்த ஒரு 98 97 98 99 காலகட்டத்தில் பல பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் வெளியில் சென்றார்கள். பட் கடைசியில் அவங்க வந்து 2001 தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அதே மாதிரி 2011 தேர்தலையும் அந்த அளவுக்கு வெளியில் அதிகமாக போகவில்லை. ஆனால் அந்த ஒன்று என்னென்னா, இந்த 2006 to 2011 வந்து அவங்க எதிர்கட்சி தலைவராக பெரும்பாலான சமயத்தில் இருந்தாங்க சட்டமன்றத்தில். 2006 நினைக்கிறேன், அதில் வந்து அந்த பட்ஜெட்டு ஸ்பீச் போது தான் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து அஇஅதிமுக இவங்க எதிர்கட்சி இவங்க எல்லா உறுப்பினர்களாலையும் தற்காலிகமாக நீக்கம் செஞ்சிடறாரு. ஸோ இந்த அம்மா வந்து தனிநபராக வந்து ஆளுங்கட்சியினரை வந்து எதிர்த்து பேசினாங்க, ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களோட இமேஜை ஒரு இது பண்ணிக்கிறதுக்கு இருக்குல்ல, ஒரு வலிமையான ஆளுமைங்கிறத வந்து ஒரு அந்த 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 பிம்பத்தை வந்து இன்னும் ஆழமாக கட்டமைக்கிறதுல அது ஒரு அந்த இதெல்லாம் இதுவாச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் அசம்பிளியில் வந்து போகிறது பேசுகிறது வந்து அது ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோரம் இருக்குது, அது ஒரு சபை இருக்குது, அந்த சபையை அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே, அண்ட் தென் அது வந்து அதில் நீங்கள் என்ன பேசினாலும் ரெக்கார்ட்ஸில் போயிடும்.
அதை நீங்கள் 50 வருஷம் கழித்து கூட அதை பார்க்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு சாங்டிட்டி இருக்குது நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறதுல. அதனால் வந்து பட் அதையும் அவங்க அந்த 2006 to 2011 வந்து கவர்னர்ஸ் அட்ரஸ் போதெல்லாம் வந்துடுவாங்க, வந்துட்டு வாக் அவுட் பண்ணுவாங்க. பட் ஏதாவது பேசிட்டு தான் வாக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி முதல்ல சட்டமன்றத்தில் வந்து அதை பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். பட் அந்த 2006 to 2011 அவங்க அரசியல் கொஞ்சம் வந்து அதை வந்து அவங்க அதாவது எல்லா நாளும் வந்தாங்கன்னு நான் சொல்லலை, பட் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த இதை வந்து சபையை வந்து தன்னுடைய அரசியல் நலன்களுக்கு, அரசியல் திட்டங்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதை சிறப்பாக பயன்படுத்தி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து திமுக இவ்வளோலாம் மக்களுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட அவங்க பண்ண அந்த ஊழல் அப்படின்றது அதிகமாக பேசப்பட்டுச்சு. அந்த அவங்களோட ஊழலை வந்து ஜெயலலிதா வந்து தங்கள் பக்கம் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ 2026 தேர்தலில் அந்த சினாரியோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய் அப்படின்றத பேசப்படுறாங்க. அப்போ வந்து விஜயகாந்த் யார் பக்கம் போவாங்க 2011 அப்படின்றதும் அதிகமாக பேசப்பட்டுச்சுல சார். விஜயகாந்த் இழுக்கிறதுக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளும் பிளான் பண்ணாங்களா? விஜயகாந்தை வந்து திமுக இழுப்பதற்கு அந்த அளவுக்கு முனையில. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 2011 வந்து திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாமக வந்து ராமதாஸ் வந்து அவர் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போனாருன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு அப்போவே அலையன்ஸ் போட்டு பேசிட்டாரு. அவர் 30 இடங்கள் நிற்கிறாரு. விசிகே இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து விஜயகாந்த் அந்த ஸோ அங்கே போய் இருப்பதற்கு அவருக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன சின்ன கட்சிகள் 10 சில இருந்தது. ஸோ விஜயகாந்த் போயிருக்க முடியாது அங்கே. அவருக்கு தனியாக இருந்திருப்பார், இல்லாட்டா ஜெயலலிதாவோட போகணும். இது 2 தான் ஆப்ஷன்ஸ் அவருக்கு. அவருக்கு ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. காங்கிரஸ் வெளியில் வந்திருந்தால், ஏன்னா காங்கிரஸ் இப்போ மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து வந்திருந்தாங்கன்னா அப்புறம் விசிகே இவங்கள வச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது திட்டம் போட்டிருந்தாங்கன்னா, பட் அந்த காங்கிரஸ் அது மாதிரி பேசினாங்களே தவிர யாரும் அதெல்லாம் வந்து இதுவாகலை. ஏனென்றால் உங்களுக்கு 2006 வந்து இளங்கோவன் வந்து EVKS இளங்கோவன் அவர் வந்து ஒரு இது கொஞ்சம் கூட்டணி எங்களுக்கு அதாவது அது 2006 தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த முடிவுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா சொன்னதை சொன்னீங்க இல்லையா, அந்த மைனாரிட்டி அரசாங்கம், சிறுபான்மை ஆட்சி, அது ஒரு கூட்டணி ஆட்சியாக அப்போ அமைந்திருக்கணும். ஓகே, கூட்டணி ஆட்சி அமையலை. அது அமையாத காரணம் வந்து அவர் வந்து கருணாநிதி அவர்கள் ஒரு சாமர்த்தியமாக காய்களை நகர்த்தி அவர் பல விஷயங்களை. இப்போ நம்ம காங்கிரஸ் ஆட்கள்கிட்ட பேசுகிறப்ப பேட்டிகள் எடுத்துகிட்டு ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறப்ப அவங்களே சொல்லுவாங்க 2006 ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. கரெக்ட், மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அவங்களுக்கு அங்கே வந்து யூபிஏ அங்கே டெல்லியில் இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க பாண்டிச்சேரி நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் ஷேர் வேண்டாம் அப்படின்னு. நாங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் உங்களுக்கு ஷேர் கொடுக்க மாட்டேன், இது பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி ஸோ அதாவது அது அடிப்படையில் வந்து சோனியா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்ததுனால விஷயங்களை பேசி செட்டில் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த கூட்டணி ஆட்சி அமையாதது இருக்கு இல்லையா, அது வந்து பல பேர் உறுத்தின்றது காங்கிரஸ்காரங்களை. ஸோ அதனால் அவங்க என்ன நினச்சாங்க, 2009 இந்த இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு, தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு, இவர் இந்த 2G சர்ச்சை மிக பெருசாக வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இதுக்கு திமுக வந்து விட போனோம், திமுக நம்மளுக்கு வந்து இது பர்டன் அப்படின்லாம் ஒரு மாதிரியான எண்ணம் இருந்தது. பட் அது வந்து ஆனால் அது வந்து அதுக்கு வந்து ஒரு அதாவது தமிழ்நாட்டினுடைய எம்பிகளை நம்பி தான் நாங்கள் யூபிஏ ஆட்சி செய்யல கூட என்ன இருந்தாலும் இவங்க சோனியா அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் இல்லை, இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைமை சரியாக செய்வானா மாட்டானா, ஏதோ சரியாக ஏதோ போயின்னு இருக்கு, பெரிய ஏதோ பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் போயின்னு இருக்கு, அதை போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவானுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணலை. அது ஒன்றும் பெருசாக அதுக்கு ஒன்றும் அவங்க அதுக்கு ஒரு அதாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யுங்க, இது பண்ணுங்க, கலப்புங்க அப்படிலாம் அவர் சொல்லலை. அவங்க ஸோ பண்ணியிருந்தாங்கன்னா செஞ்சுருப்பாங்க, அதை மட்டும் செய்யலை. அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி இல்லைன்னு.
ஸோ அந்த அதனால தான் வந்து இப்போ எண்ணிக்கை வந்து பிறகு தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை பொழுது உங்களுக்கு 2011 பேச்சுவார்த்தை பொழுது அங்கே வந்து இந்த ரெய்டு நடந்துட்டு கீழே இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் இருந்தது. பட் கடைசியில் அவங்க 63 சீட். ஆனால் ஜெயிச்சது 5 தான் ஜெயிச்சாங்க சார். 5 தான் ஜெயிச்சாங்க. இல்லை அவங்க ஈவன் நீங்கள் குறைவாக 63 36 ஜெயிச்சு நின்றுந்தாலும் அவங்க ஜெயிச்சது அவ்வளோ. ஏன்னா அவங்க ஜெயிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் 3 சீட் ஜெயிச்சாங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் டெல்டாவில் 1 சீட் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 சீட் ஜெயிச்சிருப்பாங்க கன்னியாகுமரி. ஏன்னா கன்னியாகுமரியில் வந்து திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, மைனாரிட்டிஸ் ஓட்டு. அதனால ஒரு மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் தானே அங்கே. இன்னொன்று பிஜேபி தனியாக நின்றுச்சு அப்போது 2011 பிஜேபி தனியாக நின்றுது. ஸோ அந்த பிஜேபி ஓட்டை பிரிச்சிருப்பாங்க இல்லையா, ஆன்டி டிஎம்கே ஓட்டை அவங்க பிரிச்சிருப்பாங்க, ஆன்டி டிஎம்கே ஆன்டி காங்கிரஸ் ஓட்டை அவங்க பிரிச்சிருப்பான். இங்கே வந்து ஏடிஎம்கே சிபிஎம் இருக்குது. ஏடிஎம்கேக்கு பெரிய பேஸ் இல்லாட்டா கூட சிபிஎம்க்கு ஏதோ ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அதனால் அது பிரிஞ்சு அவங்கள தான் பலன் எடுத்திருக்கும். அதனால் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படல. விஜயகாந்த் சார் கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற முடிவை எடுத்தார். 2006 அவர் தனித்து போட்டியிட்டார், அவர் மட்டும் ஜெயிச்சாங்க, மற்றவங்களாம் தோத்து போனாங்க. அப்படின்னாலும் 2011 அலையன்ஸ் அப்படின்ற முடிவுக்கு விஜயகாந்த் அதாவது இப்போது 2 தேர்தல் மட்டும் இல்லை, அந்த ஊராட்சி ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்றுறாரு. ஓகே, உங்களுக்கு பார்த்துட்டாரு. ஸோ அவருக்கு அந்த 5 ஆண்டுகளில் வந்து தன்னுடைய பலம் என்ன என்பதை அவர் புரிந்து கொண்டு விட்டார். இதற்கு மேல் நம்ம வந்து நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு வந்தது. அதுக்கு பிறகு சோமாரியான இவங்க வந்து நபர்கள் வந்து அவரை வந்து இந்த பக்கம் இழுத்து இல்லை நீங்கள் ஜெயலலிதாவை ஆட்சி கொண்டு வரணும், அதுக்கு தான் இதுவாக இருக்கணும், நீங்கள் என்ன இப்போ திரும்பி போனால் நீங்கள் இப்போ யாரை கடுமையாக எதிர்க்கிறீங்களோ அவங்க தான் வரப்போகிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து தனியாக நின்னீங்கன்னா ரிசல்ட்டு பெரிய எலெக்ஷனே நடத்த தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் ரிசல்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் அதை தான் விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்க பேசியிருப்பாங்க. அதனால் அதை வந்து ஷோ வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கை ஆற்றினார் அந்த விஜயகாந்தை இந்த பக்கம் கொண்டு வருவதற்கு. ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை பொழுது சில சர்ச்சைகளும் இருந்தன. வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டு முதல்ல வந்து பட்டியலை பாட்டு முதல்ல அறிவிச்சிட்டாங்க 160 பேர். அதுக்கப்புறம் எங்களெல்லாம் கேட்காமலேயே அறிவிச்சிட்டிங்கன்னு சொல்லி எல்லோரும் இது பண்ணி சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் புதிய தமிழகம் இவர் விஜயகாந்த் ஆஃபீஸில் போய் பார்த்து பேசி இதுன்னு. அதுக்கு பிறகு அவங்க அப்புறம் அவங்கள கூப்பிட்டு இல்லை அந்த பட்டியல் எனக்கு தெரியாமல் வந்துருத்தோமா சொன்னாங்க அவங்க. அப்புறம் அந்த பட்டியலை எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 15-16 பேர் ஐ திங்க் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்தந்த சீட்டுகள் இவங்களுக்கு கொடுத்து ஸோ பல சர்ச்சைகள் இருந்தன. அதாவது அதிமுக கூட்டணி முதல்ல உருவாச்சு தவிர அப்புறம் கோயம்புத்தூரில் மீட்டிங் நடத்தினாங்க. அந்த கூட்டத்திற்கு பண்ருட்டி தான் வந்தார், இவர் வரல, விஜயகாந்த் வரல. அப்போது கூட சொன்னாங்க இல்லை இது வந்து ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகும்போது அங்கே வந்து வாழ்த்துவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்தார். பட் அந்த அலைன்ஸில் ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்பியூட் இருந்திருக்கு அவங்க 2 பேரும். இருந்தது, அதெல்லாமே இருந்தது, பல சர்ச்சைகள் இருந்தன. பட் அதெல்லாம் வந்து அன்றைக்கி அந்த மூடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடு இல்லாமல் 2011 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 78%, 78.78 நினைக்கிறேன் சதவீத மக்கள் வந்து வாக்களித்தார்கள். கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள்லாம் 3.25 நினைக்கிறேன் மக்கள் வாக்களித்தாங்க. ரொம்ப மிகப்பெரிய சதவீத ரீதியில் மிகப்பெரிய இது அது அந்த மாதிரி. ஸோ அந்த சேஞ்ச் வரணும் அப்படிங்கிறதுல வந்து மக்கள் வந்து ஆமாம் மாற்றம் வர வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்துட்டாங்க. ஸோ விஜயகாந்த் யார் பக்கம் போவார், இவன் ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ளே போனனால தான் வந்து ஏடிஎம்கே வந்து பவருக்கு வர முடிஞ்சா சார்? ஒரு தனித்து போட்டிட்டு இருந்தார் விஜய். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சப்புறம் சில பேர் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் வராமல் இருந்திருந்தாலும் கூட ஜெயித்திருப்பார்கள் அதிமுக அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய விக்ட்ரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 70,000 இருந்தது. யார் ஏடிஎம்கேவுடைய விக்ட்ரி மார்ஜின் ஒரு 10 to 70,000 ரீதியில் இருந்தது. ஆனால் அதை நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டமில் என்ன வேணால் சொல்லலாம். ஓகே, போஸ்ட்மார்ட்டமில் என்ன வேணால் சொல்லலாம்.
ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அன்றைக்கு என்ன இதுனா, அவர் தனியாக இருந்தால் அஇஅதிமுக வெற்றி பெறுவது கடினம் அல்லது இயலாது என்ற ஒரு ஒரு இதை வந்து அவங்க புரிந்துக்கிட்டார்கள். இப்போது ஜெயலலிதா ஒன்றும் ஒரு நீங்கள் சொன்ன உடனே கேட்டு எஸ்ன்னு சொல்கிற நபர் அல்ல. ஓகே, அவங்க ஒரு நான் முன்னே சொன்ன ஒரு வலிமையான ஆளுமை. அவங்க வந்து பல விஷயங்களை அவங்களே யோசித்து எல்லாம் செய்கிறவங்க. ஸோ அவங்க ஒன்றும் சும்மா ஆமாம் ரைட் இவர் சொல்லிட்டார், பிரதீப் சொல்லிட்டார்ப்பா, ஓகே நம்ம விஜயகாந்தோட அலையன்ஸ் அப்படின்னு ஒன்றும் போயிட மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து 41 இடங்கள் கொடுத்தாங்களே, 41 இடங்கள் வந்து பிறகு, அதாவது 2006 கூட மதிமுக 35 இடம் தான் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ 41 இடம் அதுக்கப்புறம் யாருக்குமே அவங்க கொடுக்கலையே. அதனால் அவ்வளோ இடம் ஏன் கொடுக்குறாங்க அவங்க என்ன இதுவா? அதனால் அவங்களுக்கு தெரியும் தேமுதிகவினுடைய நம்மளை வைத்துக்கொண்டால், அவர்களை வைத்துக்கொண்டால் 10% முழுமையாக வராது, அது தெரியும். ஏன்னா அதில் வந்து ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸும் இருக்கும். பட் வந்து ஒரு 7-8%, ஒரு 6-7% வருங்கிறது தெரியும். ஸோ அது வந்தது, கிளிக் ஆச்சு. ஸோ அவங்க வெற்றி பெற்றாங்க. அதனால் சொல்லலாம். அதாவது தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். பட் தேர்தல் நடைபெறுவதற்கு, வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு அந்த கூட்டணியை நம்ம அமைக்க வேண்டிய சமயத்தில் செய்ய வேண்டிய முடிவுகள் இருக்குல்ல, அதுதானே வந்து தேர்தல் முடிவுகளை நிர்ணயிக்கின்றன. பட் ஏடிஎம்கே, விஜயகாந்த், அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஎம் கட்சிகள்லாம் ஒரு அலைன்ஸில் உருவானதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் மூடு அப்போ டிஎம்கே எப்படி சார் ஹேண்டில் பண்ணாங்க? டிஎம்கே கான்ஃபிடண்டாக இருந்தாங்களா? 2006 to 2011 நம்ம நல்லா கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், நம்ம தான் எகைன் பவருக்கு வர போகிறோம் அப்படின்றதுல திமுக கான்ஃபிடண்டாக இருந்தாங்களா? அதாவது திமுக மத்தியில் வந்து ஒரு, ஏன்னா அந்த டாக்ஸ் நடந்த விதம் உங்களுக்கு, அதுக்கு பிறகு அந்த சீட் ஷேரிங், அதெல்லாம் கொஞ்சம் டிஎம்கேக்கு ஒன்றும் ஒரு, காங்கிரஸ் 63ன்றது திமுக கேடர்ஸே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ரொம்ப ஒரு மாதிரி இதுவான சமயம்தான் அது. ஒன்றும் ரொம்ப ஒரு சுமூகமாக அது முடியல. அது நீங்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவங்க டிஎம்கே வெளியில் வந்துடுறதாக இருந்தாங்க. அப்போவே அந்த மார்ச் மாதம் சீட் ஷேரிங் டாக்ஸ் போதே வெளியில் வரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரலை. அதுக்கப்புறம் ஏதோ குலாம் நபி ஆசாத் பேசி ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் அலையன்ஸ் போட்டுக்கிட்டாங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து போட்டியிட்ட இடங்கள் இருக்குல்ல 2011 மிக குறைவு. ஓகே, ஸோ அது நீங்கள் இவங்களுக்கு ஒரு 63 இடம், அவங்களுக்கு ஒரு 30 இடம், அப்புறம் விசிக்கே ஒரு 10 இடம்னு நினைக்கிறேன். 10. ஓகே, ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா 100 ஆகிடுறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொச்சங்க கடிச்சு பார்த்தா 120 என்னமோ நின்று இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரவுண்ட் 120 வாக்கில் தான் நின்று இருப்பாங்க. அது 1980க்கு பிறகு அவங்க அவ்வளவு குறைவான இடங்கள். அதுதான் 23 இடம் தான் ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். ஆமாம், இல்லை ஜெயிச்சது ஓகே, பட் நான் என்ன சொல்ல வரேன், கண்டெஸ்ட் பண்ணதே மிக குறைவு. அதாவது ஸோ அது வந்து அவங்களுக்கு அது ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. அந்த தேர்தல் வந்து அவங்க அப்ரோச் பண்ண விதமே இருக்கு இல்லையா, அது வந்து ஆற்காடு வீராசாமி நிற்கலை நினைக்கிறேன் அந்த தேர்தல், அப்புறம் கோசிமணி நிற்கலை. பட் அவங்க அதை அணுகிய விதமே கொஞ்சம் அவங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்த சமயம்தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆராசா இது மேலே, அப்புறம் கனிமொழி மேலே இந்த 2G கேஸு. ஸோ ஒரு திமுகவை வந்து என்னுடைய அரசியல் ரீதியில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலான காலம், அது மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த அதோடு இல்லாமல் அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பலவிதமான, அப்புறம் ஜெயலலிதா மாதிரியான ஒரு வலிமையான ஒரு எதிராளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து டே இன் டே அவுட் போட்டு உருட்டி எடுத்திருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் வாக்குப்பதிவுக்கும் நீங்கள் வாக்கு எண்ணிக்கைக்கும் 1 மாத காலம் இடைவெளி. ஏப்ரல் 13 ரிசல்ட்டு இது முடிஞ்சது. ஏப்ரல் 13 வந்து உங்களுக்கு கவுண்டிங் வாக்குப்பதிவு நடந்துச்சு. மே 13 தான் ரிசல்ட்டு. ஸோ அதனால் ஜெயலலிதா வந்து அது வாக்குகள்லாம் சரியாக இருக்குமா, வச்சுருப்பாங்களா, மிஷினை சரியாக உடச்சிருவாங்க போவாங்க. ஏன்னா 2009 தேர்தலுக்கு பிறகு இந்த இவிஎம்ஐ மாற்ற வேண்டும் போகணுன்னு ஒரு பிரச்சாரம் நடந்தது. அதில் அந்த அம்மாவும் அது பெரிய பிரச்சாரத்தில் ரொம்ப மிகப்பெரிய பங்கை ஆற்றினார்கள்.
ஸோ அந்த ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் நடந்தது, சர்ச்சைகள்லாம் இருந்தது. ஸோ அதனால் அந்த எது சொல்ல வரேன்னா, திமுகவிற்கு வந்து அரசியல் ரீதியில் வந்து என்னை பொறுத்தவரையில் 76க்கு பிறகு 89, 91 கூட அஃப்கோர்ஸ் 91 அந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் போது அவங்க ஆஃபீஸை உடைச்சாங்க போனாங்க, அதெல்லாம் இருக்குது. பட்டு அது அதோட நின்று போயிடுச்சு. ஆனால் வந்து ஒரு 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 இது வந்து ஒரு 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 7-8 மாதங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதோட ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய ஒரு இதோட மெஜாரிட்டியோட வராங்க. ஸோ அந்த ஒரு 2010 இறுதியிலிருந்து 2011 அந்த ஒரு 1.5 வருட காலம் இருக்குல்ல, 12 பிகினிங் வரைக்கும் ரொம்ப கடுமையான காலம் திமுகவிற்கு. அங்கிருந்து ஆட்சி போறதுக்கு 10 வருடம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் அந்த தேர்தல் நடக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இக்கட்டான மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில் தான் அந்த தேர்தல் நடந்தது. அதை அப்படி தான் அவங்க இது பண்ணாங்க. அவங்களுக்கு பல பேருக்கு தெரிந்து விட்டது, தேர்தலில் ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது பல பேருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் சில பேர் வந்து பிரச்சாரம் கூட சரியாக செய்யலை போல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சில வேட்பாளர்கள் மேலாம் இருந்தது. பட்டு அது வந்து மூடு வந்து அப்படி ஒரு ஆன்டி டிஎம்கே மூடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அந்த சமயத்தில். இப்போ 2011 தேர்தல் எப்படி நடந்துச்சு, எப்படி வந்து விஜயகாந்த் எந்த பக்கம் போனார், அதனால் திமுக எப்படி அது திமுக நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதே மாதிரி 2016 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3வது அணியாக மக்கள் நல கூட்டணி அப்படின்றது உருவானது. எப்படி வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறுனுச்சு அப்படின்றத வரக்கூடிய காலகட்டங்களை நம்ம பேசலாம். உங்கள் கருத்திற்கு நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.